ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு த நைட் ஃபாக் ஷோ. நான் உங்கள் சரண். இன்றைக்கி பிக் பாஸோட 8th சீசன் முதல் நாள். ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்டு இருந்தது. புது ஹோஸ்ட் விஜய் சேதுபதி சார் கமல் சாரை மேட்ச் பண்ணுவாரா, எப்படி பண்ண போகிறாரு, ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா 7 சீசனை கமல் சார் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஆலவ சரண் 8th சீசன் விஜய் சேதுபதி சார் ஆரம்பிக்கிறாரு. எப்படி இருக்க போதோ, அது மட்டும் இல்லாமல் புது ஹோம் டிசைன் எப்படி இருக்குமோ அது ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்த்துட்ருக்கோம். அதை விட முக்கியமாக எத்தனை கண்டஸ்டன்ட் வர போகிறாங்க, அதில் யார் யார் நம்மளுக்கு தெரியும், எல்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். விஜய் சேதுபதி சார் எப்படி ஹோஸ்ட் பண்ண போகிற ரொம்ப க்யூரியஸாக இருந்தது. கமல் சார் பார்த்தே நம்ம 7 சீசனில் வளர்ந்துட்டோம். எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நிறைய பேர் பிக் பாஸ் பார்த்ததுக்கு காரணமே கமல் சார் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு தான், இன்க்ளூடிங் மீ. அப்படி இருக்க விஜய் சேதுபதி சார் எப்படி ஹோஸ்ட் பண்ண போகிறாரு ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தோம். சொல்லவே வேண்டாம், சூப்பராக பண்ணார். ரொம்ப கேஷுவலாக ஜோவியலாக எடுத்துகிட்டு வந்தார். இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு எபிசோடில், அதுக்கு யோசிச்சு பார்த்தேன். கமல் சார் இருந்தால் எப்படி பண்ணியிருப்பார். அவர் யூஸ்வலாக கமல் சார் வந்து யாருக்கும் ஹர்ட் பண்ணாமல் சுற்றி வழி சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி விஜய் சேதுபதி சார் நெத்தியில் போட்டு வச்சவர் நச்சுன்னு வச்சார். சூப்பராக இருந்தது. ஸோ எதனா டிசிஷன் ஃப்யூச்சரில் எதனா வீக்கெண்ட்ஸில் எதனா ப்ராப்ளம் வரும்போது கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக சொல்லுவார்னு எதிர்பார்க்குறேன். ஹோப்பிங் ஸோ, பார்க்கலாம். பட் ஓவராலாக நல்ல தொடக்கம். எதிர்பார்த்தது எந்தெந்த கண்டஸ்டன்ட் வராங்க, எத்தனை பேர் வர போகிறாங்கன்னு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 18 கண்டஸ்டன்ட் வந்திருக்காங்க. சில சீசன்லாம் மொத்தமே அத்தனை பேர் தான் வந்திருக்காங்க. எதுக்கு இத்தனை பேர் கூட்டுறாங்கன்னு ஒரே யோசனையாக இருந்தது. அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தா கமல் சார் இல்லை, புது சீசன் கொஞ்சம் பார்ட்டிசிபேஷன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு எலிமினேஷன் வச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக்க போகிறாங்க. எதிர்பார்த்துட்டு இருக்கேன், பார்ப்போம். இவங்க எதனா ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க இத்தனை பேர் கொண்டு வந்ததுக்கு. வெயிட் அண்ட் வாட்ச். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த 18 கண்டஸ்டன்ட்டில் 10 பேராவது அட்லீஸ்ட் விஜய் டிவியோட ப்ராடக்ட்ஸ், சீரியல் நடிக்கிறவங்க, ஆங்கர் எடுத்தவங்க எல்லோரும் உள்ளே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாவுக்கு ஒரு கோட்டா, ரேப் பாடுறீங்களா, கானா பாடுறீங்களா, அவங்களும் ஒரு கோட்டா, கரண்ட்டாக கான்ட்ரவர்சி இருக்கீங்களா, அவங்களும் ஒரு கோட்டா, இப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 18 பேர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இதில் முக்கியமாக பார்க்கணும், நம்ம விஜய் டிவி எதனா ஃபேவரட்டிஸ் பண்ணுறாங்களா அவங்க ப்ராடக்ட்ஸுக்குன்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பிக் பாஸோட வீடு எப்படி டிசைன் பண்ணி ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக எல்லா சீசனும் வீடு சூப்பராக பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கும் போயிட்டு இது காமிச்சாங்க. கிச்சன் சூப்பராக இருந்தது. 2 பெட்ரூம், 2 பாத்ரூம், அதுக்கு வேறு முக்கியமாக 2 பெட்ரூமுக்கும் நடுவில் ஒரு கோடு போட்டிருக்காங்க. இது தனி ஒரு டீம் போல் இருக்குது, இது ஒரு தனி டீம் போல் இருக்குது. அது சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லிவிங் ரூம் சூப்பராக இருந்தது. டிசைன்லாம் செமையாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நம்ம யூஸ்வல் நம்ம ஃபேவரட் கன்ஃபெஷன் ரூம் ஜிகு ஜிகுன்னு அப்படியே ஜொலிக்குது. அப்படியே ராமராஜ் செட் போட்டிருக்க மாதிரி அப்படியே சூப்பராக இருந்தது. ஸோ அங்கெல்லாம் எத்தனை பேர் வந்து கன்ஃபெஷன் பண்ண போகிறாங்களோ, லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த 3 ஆண்கள் 3 பெண்கள் வந்ததுக்கப்புறமே அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு டாஸ்க்கே அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எந்த பெட்ரூம் வேணும்னு சூஸ் பண்ணி சொல்லணும். ஆப்வியஸ்லி எல்லாருமே அந்த பெட்ரூமில் நல்லா இருக்கிற பெட்ரூம், 2 பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் சூப்பர், ஒரு பெட்ரூம் சுமார். அந்த சூப்பராக இருக்கிற பெட்ரூம் தான் எல்லாருமே வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க 2 பேருக்குள்ளே டிசைட் பண்ணவே முடியல. பிக் பாஸ் கிட்ட போய் எங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சரி பிக் பாஸும் நெக்ஸ்ட்டு வர ஒரு பெண் ஒரு ஆணை வச்சுட்டு அவங்ககிட்ட கேட்டாங்க, ஓகே நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுங்கள், ஆர்கியூ பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டிசைட் பண்ணல. இல்லை எங்களுக்கு அந்த சூப்பரான பெட்ரூம் தான் வேணும். 2 பேரும் அப்படியே ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் 2 பேருமே செட் ஆகலை. அப்புறமா தான் பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு. ஒன்று நீங்கள் எல்லோரும் 4 இப்போ 8 பேர் ஆகிட்டாங்க. இப்போ 4 ஆண்கள் 4 பெண்கள், நீங்கள் எல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணி இப்போயே சொல்லுங்கள் அப்படின்னு கூட சொல்ல முடியல. நெக்ஸ்ட்டு வர கண்டஸ்டன்ட்டுக்கிட்ட பேசி முடிவு எடுத்துடலாம். அப்படி சப்போஸ் அவங்க முடிவு எதுனா கரெக்டாக எடுத்துட்டாங்கன்னா நீங்கள் 8 பேரும் போய் வெளியே தூங்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார். உடனே இப்போ தான் இந்த மென் டீம்லேருந்து நல்லா ஒரு பிளான் போட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் லேடிஸ் போய் நீங்கள் சூப்பரான ஒரு பெட்ரூமில் இருந்துங்க, நாங்கள் வந்து சாதா பெட்ரூம்லேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வித் கண்டிஷன் என்ன, செம கண்டிஷன். அதை எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது என்ன கண்டிஷன்னா, அவங்க வந்து அதாவது லேடிஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு வீக்கெண்ட் இந்த ஃப்யூச்சரில் ஆண்கள் யாரையுமே நாமினேட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு வீக்கெண்டு, அந்த வீக்கெண்டை இந்த ஆண்கள் தான் டிசைட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு வீக்கெண்ட் இருக்கும்போது பெண்கள் யாருமே ஆண்கள் நாமினேட் பண்ணுவாங்க. செம கண்டிஷன், செமையை வச்சுருக்காங்க. செம கேம் சூப்பராக ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ஆக்சுவலாக அக்செப்ட் பண்ணிவிட்டு லேடிஸ் ஒத்துக்கிட்டாங்க. இப்போ ஹைலைட் என்னன்னா, ட்விஸ்ட் என்னன்னா, இதை வந்து அப்பயே டிசைட் பண்ணியாச்சு. 4 லேடிஸ் வந்திருக்காங்க, 4 ஜென்ஸ் வந்திருக்காங்க. இன்னும் வர வேண்டிய நிறைய பேர் இருக்காங்க. 18 கண்டு இன்னும் 10 பேர் வரவே இல்லை. அவங்க எல்லாம் இந்த கண்டிஷனுக்கு அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவங்க எதுவுமே சொல்ல முடியாது. அவங்ககிட்ட அந்த முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் அவங்க வந்து எதுவும் டிசிஷன் எடுக்க முடியாது. அதனால் இது சூப்பராக வரப்போகிறதுக்கு ஒத்துப்பாங்களான்னு தெரியாது. ஒரு கண்டிஷனில் ஒத்துக்கிட்டாங்க. லேடிஸ் வந்து ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அந்த கண்டிஷன் சொல்லி ஒத்துட்டாங்க. வரப்போகிறதுக்கு நேரம் ஒத்துக்கு போகிறாங்களா இல்லையோ, வெயிட் அண்ட் சி. இந்த பெட்ரூம் பிரிக்கிற விஷயத்தில் கண்டிப்பாக பிரச்சனை எதிர்பார்த்தா மாதிரியே வந்துச்சு. இந்த 8 பேர் தான் டிசைட் பண்ணி சொன்னாங்க.
வரப்போகிறவங்க எதனா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஜென்ஸ் சைடில் மோஸ்ட்லி எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த கண்டிஷன் கொஞ்சம் நல்லா இருந்தது, அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருந்தது. பட் அவங்க கொஞ்சம் இன்கன்வீனியண்ட்டாக கொஞ்சம் கஷ்டப்படணும். பட் ப்ளஸ் அது வந்து எனக்கு நல்லா தான் தோணுச்சு. ஏன்னா இப்போ தான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்க போகிறோம்னு சொல்லிட்டு தான் 100 days இருக்க போகிறோம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. லேடிஸ் என்னன்னா அவங்க கம்ஃபர்டஸுக்காக ஒத்துக்கிட்டாங்க. அது கொஞ்சம் எனக்கு சரிப்பட்டு வரல. ஸோ ஸ்டார்டிங்லேயே கம்ஃபர்ட்டாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் ஓகே இல்லையா, அதுக்கு தான் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணிவிட்டு விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஸோ எனிவே இது ஃபேவராக இருந்தது தான் ஜென்ஸுக்கு. அதனால் இப்போ என்ன ஆச்சு, ஒரு கடைசியாக தான் வந்து சேர்ந்தாங்க ஜாக்லின். மற்ற எல்லாரும் ஓரளவுக்கு கொஞ்சம் வேண்டாம் விருப்பாக சொன்னாலும் லேடிஸ்லாம் கடைசியாக அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இப்போ எதுவும் முடிவு மாற்ற முடியாது. பட் ஜாக்லின் கடைசி 18th கண்டஸ்டண்ட்டாக தான் வந்தாங்க. வந்துட்டு அவங்க அக்செப்டே பண்ணல. என்னை கேட்காம எப்படி முடிவு எடுக்கலாம், கேமே அப்படி தான், என்ன பண்ணுறது, பிக் பாஸ் கேட்டாங்க, அதுக்கு அவங்க என்ன பண்ண முடியும். பட் ஸ்டில் அவங்க என்னை கேட்காம எப்படி எடுக்க முடியும், நான் என்னோட முடிவே ஏற்றுக்கலையே அப்படி சொல்லிட்டு யாருக்கிட்டையும் அக்செப்ட் பண்ண போய் ஆர்கியூ பண்ணுறாங்க. ஜென்ஸுக்கிட்டே ஆர்கியூ பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல, அவங்ககிட்டயும் ஆர்கியூ பண்ணுறாங்க, லேடிஸ்கிட்டையும் ஆர்கியூ பண்ணுறாங்க. அவங்களும் எதுவும் பண்ண முடியாது. இப்போ போய் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது, முடிவு எடுத்தாச்சு. ஒத்துக்கவே இல்லை, கடைசி வரைக்கும் ஒத்துக்கல. ஸ்டார்டிங்லேயே விரிசல் இருந்துச்சு ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கல. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி. அப்படி இந்த எபிசோடு கொஞ்சம் நார்மலாக போச்சு. ஜோவியில் எல்லோரும் ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க, எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்காங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் கடைசியாக எபிசோடு முடியும் போது கொடுத்தாரு விஜய் சேதுபதி ஒரு ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 18 பேர் கொண்டு வந்திருக்காங்க. எப்போ எல்லாரையும் எலிமினேட் பண்ணி எப்போ அனுப்புறது, இன்னும் மிடில் வேறு யாருனா வருவாங்க, எப்படி இப்போ சமாளிக்க போகிறாங்கன்னு பார்த்தா வச்சாங்க ட்விஸ்ட்டு. என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டே வித்தின் 24 hours ஒரு ஆள் எலிமினேட் ஆவாங்களாம். எப்படி தான் எலிமினேட் பண்ண போகிறாங்க தெரியல, எப்படி அதுக்குள்ளே ஃபேன் ஓட் போடுவாங்கன்னு தெரியல. ஆனால் எலிமினேட் பண்ணுறாங்களா இல்லை சும்மா ஒரு ஆக்டிங் சொல்கிறாங்கன்னு தெரியல. இட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ரொம்ப க்யூரியஸாக இருக்குது என்ன பண்ண போகிறாங்களோ. லெட்ஸ் சி. ஒன் மோர் டு கோ. இன்னியோட எபிசோட் ரொம்ப நல்லாவே போச்சு. நாளைக்கு எப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாருன்னு கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள்.